எப்படிப்பா அந்த ஸ்லைஸ் பறக்குது? ஹனி பனி சும்மா சண்டை போடாதீங்க. மேடம் ஸ்லைஸ் பறக்குது. பாப்பட் எதுக்காக ஹனி பனி அவங்க பிரெட் எடுத்து சாப்பிடுற? நானா சாப்பிடல, அதுவா தானா வந்து வாயில உட்கார்ந்துச்சு. டவுட்டா? அங்க சாட்டைய நிறுத்துங்க. என்ன நியூஸ் பேப்பர் படிக்க விடுறீங்களா? பாலி எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ? எதுக்காக அந்த நியூஸ் பேப்பரை பிடுங்கன? மேடம் இது தானா பறந்து வந்து என் கையில உட்கார்ந்துச்சு. அது எப்படி தானா வரும் பனி சொல்லு? அது வந்து இப்போ மீனும் பறக்குது. மீன் பறக்கறத நீ எங்கயாவது பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். மீன் பிளேட்ல இருந்தா எல்லாரும் தின்னுவாங்க, இப்படி பறந்தா பயப்படுவாங்க. டவுட்டா? டவுட்டே இல்ல, அவரோட சத்தம் தான் கேக்குது, ஆனா ஆள் இல்லையே. கண்ணா சார் என்ன இதெல்லாம்? எங்க தாத்தாவோட புது எக்ஸ்பெரிமெண்ட் இது. இந்த தொப்பிய போட்டா எல்லாரும் மறைஞ்சு போயிடுவாங்க. அடேங்கப்பா அடேங்கப்பா அடேங்கப்பா, இத போட்டா யாரு வேணாலும் மறைஞ்சு போவாங்களா என்ன? 4 நாள் தூங்காதவன் பெட்ட பார்த்ததும் தூங்கிட்டான். இங்க பாருங்க, அடி தொப்பிய போட்டதும் மறைஞ்சிட்டான். கைய தட்டுங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் டாங்கின்னு சொன்னல, இந்தா இப்ப அடி வாங்கிக்க. ஹனி மரியாதை அந்த தொப்பியை எடு. முடியாது, நான் ஷாப்புக்கு போய் சாக்லேட் சாப்பிட போறேன். முதல்ல அவனை புடிங்கப்பா. எங்க ஓடி போயிட்டான். கண்ணா சார் பக்கத்துலயே இருக்கிற கடைக்கு எங்கயாவது போயிருப்பான். சீக்கிரமா போய் அந்த தொப்பிய வாங்கிக்கோங்க. சரி பாக்குறேன். நான் இப்போ ஆபீஸ்க்கு கிளம்புறேன். ஜோர்தார நான் கேக் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். வந்த உடனே எல்லாரும் சாப்பிடுங்க. ஓகே மேடம். யாரு தெரியலையே. யாரு காப்பாட்டுங்க, யாராவது காப்பாட்டுங்க. நான் ஓடிடுறேன், கடையே வேணாம். நீ போயிட்டா கூல் ட்ரிங்க்ஸ் சரியா எடுத்து கொடுப்பா. காப்பாட்டுங்க காப்பாட்டுங்க, பேய் பேய் கிட்ட காப்பாட்டுங்க, யாராவது பேய் கிட்ட காப்பாட்டுங்க. விடுப்பா. ஹனி நான் உன்னை எப்படியோ பிடிச்சிட்டேன், தொப்பிய கையில எடுத்துட்டேன். கை தட்டுங்க. சாப்பாட்டுல போடக்கூடாது நிறைய உப்பு, திருடுறது ரொம்ப பெரிய தப்பு. இனி தொப்பிய நான் கொடுக்க மாட்டேன். நான் எங்க திருடினேன், இது சும்மா விளையாட்டு, அவ்வளவுதான். சரி சரி வீட்டுக்கு போ. டண்டடக்கா சார். ஏய் வேர் ஆர் யூ டூயிங் ஹியர் டா? ஓ இங்கிலீஷ் பிரியாதா, என்ன பண்றீங்க? ஜோர்தாருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேக் வாங்க போனான்ல. அவன் கேக்க வாங்க போனானா இல்ல செய்ய போனானா? வந்துருவான்ப்பா. ஃப்ரெஷ் கேக் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. என்னையா, எனக்கு சாக்லேட் கேக் சாப்பிடணும்னு ஆசை. அவன் ஃப்ரெஷ் கேக் வாங்க போயிருக்கான்னு சொல்றியே. கேக்கே வாங்க போல, சந்தோஷமா ஆள விடு. அப்ப அவன் கேக் வாங்க போலியா? மேடம் சொன்னாங்களே கேக் வாங்க போயிருக்கான்னு. கேக் வந்துருச்சு. ஓ கேக் எங்க? அரசக்க ஆண்டி வேலை கேக்க ஒண்டியா சாப்பிட்டுருக்காங்க. கேக்க நான் சாப்பிடலப்பா, அப்ப யார் சாப்பிட்டா? பூனைங்க சாப்பிட்டுச்சு. பாத்தியா சிறுசு, சும்மா இருக்கிற நம்ம மேல பழி போடுறான். நான் உங்களை சொல்லலப்பா, அந்த பூனை சாப்பிட்டுச்சு. எந்த பூனை? நான் கேக் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேனா, அப்போ ஒரு பூனை டபக்குன்னு முன்னாடி வந்துச்சு. அப்ப அங்க என்ன நடந்துச்சுன்னா, Happy birthday to you, happy birthday to you. எனக்கு பர்த்டே இல்ல சார். அப்புறம் எதுக்கு எங்களுக்கு கேக் குடுக்குற? நான் எங்க சார் கொடுத்தேன்? பாசக்கார போய் எங்களுக்கா கேக் கொண்டு வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவோமா? நிலங்கப்பா, போய் பங்கு பிரிச்சு போ சார். அந்த கேக் என் ஃப்ரெண்டுக்கு நான் வாங்கிட்டு போறேன் சார். எப்ப நாங்களும் உன் நண்பர்கள் தானே, எங்களுக்கு கொடு. இந்த
சாப்பிடு சார் அந்த கேக்கு என் ஃப்ரெண்டுக்கு வாங்கினது சாப்பிடாதீங்க சார் சார் கொடுங்க இந்த கேக்கு என் நண்பர்களுக்காக நான் வாங்கினது சார் கேக்கு காலி பாக்ஸ் யாரு சாப்பிடு சிவாஜி சாருக்கு கோவம் வந்துருச்சு இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு வாங்க நம்ம எம்ஜிஆரா மாறுவோம் விடாதீங்க வாங்கடா போலாம் கேக்கு சாப்பிட்டது மட்டும் இல்லாம என்ன அடிச்சுட்டாங்கப்பா என்ன தைரியம் அவங்களுக்கு? வா, இதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். பதில் சொல்றதுல நமக்கு என்ன லாபம்? கேக்கு எங்க போச்சுன்னு கேளு பேக்கு. நமக்கு தேவை கேக்கு. அடிக்கடி உதைக்கு கேக்கு ஓகேவா? அதான் வேணும். நம்ம கேக்க சாப்பிட்டாங்கல்ல, வாங்க அவங்க கிட்ட போய் இன்னொரு கேக்க வாங்கி தர சொல்லி கேட்போம். ஏய் பாத்தீங்களா யாரு வந்திருக்காங்கன்னு? அடிவாங்க ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வந்திருக்கான். சரி நம்ம அடி வாங்கவா வந்தோம்? நம்ம கேக் வாங்கலாம்னு வந்தா அவங்க என்ன அடி தரேன்னு சொல்றாங்க. அப்படியா? ஒரு பூனை இன்னொரு பூனை மேல கை வைக்கிறது நல்லது இல்ல. சரி இவனுக்கு எதுக்கு கையை காலாலே அடிக்கிற? நல்ல வேலை நான் பறந்துகிட்டு இருக்கேன். தப்பிச்சையா. அப்படியா? இந்த வாங்கிக்கோ, இன்னும் ஹைட்டா பறப்ப பாரு. இவன் இப்போ லேண்ட் ஆயிட்டான். யோ பால் கொடுத்தா நாங்களும் கிக்கடி போல. இதுதான் தப்பிச்சிட்டல. ஓடுங்க, நிக்காதீங்க. ஹாய், நீங்க சாப்பிட்ட கேக் நல்லா இருந்ததா? அந்த நேரா போய் அந்த பூனைங்க கிட்ட கேளுங்க. அது அவங்க தானே சாப்பிட்டாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? மேடம், நான் கேக் வாங்கிட்டு வரும்போது அங்க சில பூனைங்க வழி மறைச்சு கேக்க சாப்பிட்டுருச்சுங்க. கேட்க போனோம், எங்களையும் அடிச்சு துரத்திட்டாங்க. ஐயோ பாவம், பரவாயில்ல விடுங்க. மறுபடியும் அந்த பூனைங்க கிட்ட சண்டை போடாதீங்க. ஓகே மேடம். அவங்கள விட்டுடுங்க. உங்களுக்கு புது கேக் வாங்கறதுக்கு நான் பைசா தரேன், வாங்கி சாப்பிடுங்க. சிரிசு, அந்த பூனைங்க இந்த கேக்கையும் புடுங்கிடுச்சுன்னா அப்ப கண்ணா சாரோட மந்திர தொப்பிய போட்டுக்கிட்டு போக வேண்டியதுதான். அந்த பூனைங்களுக்கு நாம ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுப்போம். இன்னொரு கேக்கா? பெரிய மனசுதான். ஒண்ணு பத்தாதுன்னு நமக்கு ரெண்டாவது கேக்கையும் கொண்டு வந்து தராங்க. வாங்க வாங்க சாப்பிடுங்க ஐயா. யார் என்ன அடிச்சது? யார் 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 அது? என் பாலை பிடிச்சிருக்கிறது. வேண்டாம் வேண்டாம், விடு விடு, சொல்றதுக்கு இல்ல. என் பாலை விட்டு விட்டு விட்டுட்டா. சீக்கிரமா வாங்கப்பா, கேக்கு வெயிட்டிங். இப்ப நான் ஃபுட்பால் விளையாடுறேன். என்னப்பா நடக்குது? வலிக்குது ரொம்ப. ஃபுட்பால் விளையாடுறோம்டா. டவுட்டா? ஓடுங்க, ஃபுட்பால்
ஐயோ அப்படின்னா இந்த கேக் உங்களுக்கு வேணாமா? இனிமே இவங்க நம்ம கிட்ட மட்டும் இல்ல யார்கிட்டயுமே பிரச்சனை பண்ண மாட்டாங்க.